இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா பாரம்பரிய ஜோதிடர் சூர்யா தேவராஜன் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். பொதுவாகவே நம்ம லைஃப்ல தினமுமே ஒவ்வொரு விதமான மனிதர்களை நம்ம பார்க்கும் போதெல்லாம் என்ன ஒவ்வொருத்தரும் ஒரு தினசா இருக்காங்களே அப்படின்னு கூட யோசிப்போம். ஆனா ஒருத்தரை பார்க்கும்போதே இவங்க இந்த ராசிக்காரர்கள் தான் அப்படின்னு நம்மளால கெஸ் பண்ண முடியுமா மேம்? கண்டிப்பா முடியும் மேம். 12 ராசிகள் இருக்கு, 27 நட்சத்திரங்கள் இருக்கு. ஆப்வியஸ்லி சந்திரன் தான் மனோகாரகன். ஓகேங்களா? இந்த சந்திரனுடைய நிலைப்பாட்டை வச்சுதான் நம்ம ராசிகளை பிரிச்சு ஒவ்வொரு மனுஷங்களும் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தலாம். பார்த்த உடனே பழகின உடனே மேக்சிமம் ஒரு 1 hour 2 hour நீங்க ஒரு மனுஷன்ட்ட யார்ட்டையோ பேசுறீங்க அப்படின்னாவே இவங்க இந்த ராசியா இருப்பாங்களோ அப்படின்னு 75% கெஸ் பண்ணிடலாம். கண்டிப்பா. ஏன்னா அந்த கிரகங்கள் தான் நம்மளை ஆட்டி விக்குது. எந்த கிரகம் எங்க பலப்பட்டு இருக்கோ, நம்ம ஜாதகத்துல எந்த கிரகம் பலப்பட்டு இருக்கோ அதற்கு உண்டான குணாதிசயங்கள் நமக்கு இருக்கும். இப்போ ஒரு வாழ்வியல் எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? இப்ப ரீல்ஸ் பாக்குறீங்க, இன்னைக்குள்ள ஜெனரேஷன் ரீல்ஸ் பாக்குறீங்க. அப்படி பார்க்கும்போது இன்ஸ்டாகிராம்ல இப்ப நீங்க ஒரு பியூட்டி ரிலேட்டட் ரீல்ஸா பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க சுக்ரன், நீங்க ஒரு ரிஷப ராசியோ இல்ல துலாம் ராசியாவோ இருக்கலாம். இல்லைன்னா உங்க சுய ஜாதகத்துல சுக்ரன் பலமா இருப்பார். ஓகேங்களா? ஒரு ஃபைட்டு இல்ல ஒரு காரசாரமான விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா செவ்வாய். அடிதடி ஃபைட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் பாத்தீங்கன்னா செவ்வாய். போலீஸ் ரிலேட்டடா பாத்தீங்கன்னா அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ரீல்ஸா பார்த்தா சூரியன். அது மாதிரி 9 கிரகமும் உங்களை ஒரு ஆன்மீகமா பாத்துட்டு இருந்தீங்கன்னா கேது, குரு பகவானும் பலப்பட்டு இருப்பார். இல்ல நல்ல பேச்சாளர்கள், மேடை பேச்சாளர்களோட பேச்சை பாத்தீங்கன்னா இங்க குரு பலம். ஓகேங்களா? நல்ல காமெடி, சமையல் எல்லாத்தையும் கலந்து கட்டி பாத்தீங்கன்னா இங்க புதன் இருப்பார். இந்த மாதிரி உங்களை ஆட்டி வைக்கிறது, இந்த மனுஷங்களை பொதுவா ஆட்டி வைக்கிறது 9 கிரகங்கள். அவங்களை தாண்டி நம்ம எங்கேயுமே போக முடியாது. கண்டிப்பா மேம். இப்போ ஒவ்வொரு ராசிகளுக்கும் அவங்களோட பிறப்பின் கர்மா எப்படி இருக்கு, அவங்கள பார்த்த உடனே நீங்க இந்த ராசிக்காரர்கள் தானா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, அவங்க கூடவே சேர்த்து அவங்களோட வாழ்க்கைகள், குணாதிசயங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மேம். அடுத்தது மீன ராசிக்காரர்களை பார்த்த உடனே நீ மீன ராசி தானே அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னா என்ன ஒரு குணாதிசயங்கள் இவங்க கிட்ட யூனிக்கா இருக்கு? மீனம் பார்த்த உடனே கண்டுபிடிக்கணும்னா கிளி மாதிரி பேசுவாங்க, முகம் அழகா இருக்கும், மேக்சிமம் அழகா இருப்பாங்க, கருப்போ கலையோ நல்லா அழகா, பெண்கள் ரொம்ப அழகா இருப்பாங்க. ஆண்களும் அதுக்காக உடனே ஆண்கள் சண்டைக்கு குழந்தைத்தனமா இருப்பாங்க. இதெல்லாம் அவங்கள ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். மீனம் இப்படி இருக்கும்ல, சிம்பிள் இப்படி இருக்கும். அதுக்கு என்னன்னா காலபுருஷனின் 12வது வீடு, இறுதி வீடு மீன வீடு. இந்த பிறவி முடிஞ்சு அடுத்து நீ ரீஎன்ட்ரி ஆக போறேன்னு குறிக்கிறது தான் மீன வீடு. அங்கே சுக்ரன் பலம். ஓகேங்களா? சுக்ரன் பலம், புதன் நீசம். புதன் நீசமாக இருந்தாலும் நிறைய டாக்டர்ஸ் பார்த்துருக்கேன் மீனராசியில், நல்லா அறிவாளியாக இருப்பாங்க. அதாவது மீனம் எப்படின்னா தண்ணிக்குள்ளே இருந்து மீன் அழுதா நமக்கு வெளியே தெரியாது, அதுபோல் மீனராசிக்காரவங்க அழுகிறது நமக்கு வெளியவே தெரியாது. ரொம்ப பாவப்பட்டவங்க தான். உள்ள அழுகிறேன் வெளியே சிரிக்கிறேன்ற மாதிரி வெளியே காமிச்சுக்க டிஸ்பிளே பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்கள் போய் இப்போ உள்ள எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும், நீங்கள் போய் ஒரு விஷயம் பேசுனீங்கன்னா உங்களுக்கு கம்பெனி கொடுப்பாங்க. அவங்களுக்கே 1008 கஷ்டம் இருக்கும், அதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு கம்பெனி கொடுக்கறது மீனம் நல்லா இருக்கும். இப்போ அவங்களுக்கு துறைகள், கெரியர் அப்படின்னு சொல்லி பார்த்தா செவ்வாயின் காரக தொழில்கள், சிவில் இன்ஜினியர்ஸ், அப்புறம் டாக்டர்ஸ், அது மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும். கட்டிடம் சம்மந்தப்பட்ட துறை அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் மீனத்தில் இருக்காங்க. ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க, ஆனால் வெளியே தெரியாது. டப்புனு உடஞ்சு போயிடுவாங்க, ஆனால் வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. நொறுங்கி போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, நொறுங்கி போயிடுவாங்க, காமிச்சிக்க மாட்டாங்க. திரும்ப நம்ம கிட்ட பழைய மாதிரியே பேசுவாங்க. பழைய மாதிரி பண்ணியிருந்தா கூட அது மனசுல இருக்கும், இருந்தாலும் நம்ம கிட்ட பேசுவாங்க. அது என்னைக்காவது பின்னாடி நான் அப்படி சொன்னல, அது போல அதை நம்ம கிட்ட ஒரு வெஞ்சன்ஸா வச்சு சண்டைக்கு வராம உள்ள வச்சுக்கிட்டு இருந்தாலும் நம்ம மனுஷங்க, நம்ம ஃப்ரெண்டு, நம்ம அக்கா, நம்ம தங்கச்சி, நம்ம ஹஸ்பண்ட் தானேன்னு போறது மீனம். கண்டிப்பா மேம். இப்போ இந்த மீன ராசிக்காரர்களோட பிறப்பின் ரகசியம்னா என்ன? மீனத்தோட பிறப்பின் ரகசியம்னா தான் இருக்கிற இடத்த அழகாக்குறதுக்காகவே பிறந்தது தான் மீனம். அப்படியே ஜாலியா எல்லாரையும் நல்லா என்ஜாயபிளா எல்லாரையும் அரவணைச்சு எல்லாரையும் நல்லா வச்சுப்பாங்க. எல்லாருக்கும் பிடிச்சதெல்லாம் செஞ்சு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட விஷயங்கள் இருக்கும், அதை தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப டேக் கேர் பண்ணி. ஒரு மூத்த சிஸ்டர் இருக்காங்க அப்படின்னா சின்ன பிள்ளைங்கள ஒரு அம்மா மாதிரி பார்த்துக்கும் மீனம். நிறையா சொல்லி தருவாங்க, நல்ல நாலேஜ் இருக்கும் மீனத்துக்கு இல்லையா? அதாவது கும்பத்துக்கு தானே சனி, எங்களுக்கே அப்படி இருக்குன்ற மாதிரி கும்பத்துக்கு சனி நடக்கும் போது கதறின மீனராசிக்காரவங்க பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்த்தது நிறையா. இனி இந்த குரு பயிற்சி இந்த ஜூனுக்கு அப்புறம் குரு தன் வீட்டை தானே பார்க்க போகிறாரு. ஸோ உங்களுக்கு அதாவது நடக்கிறது நடக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிற சனியை கொஞ்சம் பார்த்து சாந்தப்படுத்துவார். அப்படி இருக்கும்போது நடக்கிறத அக்செப்ட் பண்ணி ஓடுறதுக்கு உண்டான கெப்பாசிட்டி உங்களுக்கு குரு கொடுத்துருவார்.
ஸோ நீங்கள் கரெக்டாக பயப்படாம இருக்கலாம், போகலாம். கண்டிப்பா. மீன ராசிக்காரர்களோட பொதுவான வாழ்க்கை எப்படி இருக்கும்? பொதுவான வாழ்க்கை இப்போ வாழ்க்கை துணையால பிரச்சனை அது இது அதெல்லாம் வராது. வாழ்க்கை துணை அதுவும் வந்து பாதகாதிபதி வீடு தான். மீனத்துக்கும் வந்து 7ஆம் வீடு பாதகாதிபதி வீடு. இருந்தாலும் டேக்கிள் பண்ணி போயிடுவாங்க. மீனம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க. இப்போ குருவின் வீடுகளில் தனுசுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்காது, மீனத்துக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். என்ன வந்தாலும் எல்லாட்டையும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் மீனத்துக்கு. ரொம்ப ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டடான ராசி எல்லாம் நிறையா இருக்குது, அதை மாதிரி சொல்ல முடியாது. மேக்ஸிமம் பீப்புள் மீனத்தில் பிறந்தவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் தான் அவங்க லைஃபாகவே இருக்கும். அது பெருசாகவும் எடுத்துக்க மாட்டாங்க. எதை கொண்டு போகிறோங்கிற ஒரு மனநிலையை அவங்களுக்கு. எல்லாரும் மனுஷங்க தானே அப்படின்றவங்க, எல்லாரும் மனுஷங்க, எல்லாரும் தப்பு பண்ண பிறந்தவங்க. நம்ம மனுஷங்க தானே, நம்ம அம்மா நம்ம அப்பா நம்மளுடைய சிப்ளிங் நம்மளுடைய காதலர் அப்படின்ற மாதிரியான. கண்டிப்பா கண்டிப்பா மேம். இப்போ இந்த மீன ராசிக்காரர்களோட நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க அட்ஜஸ்ட்ங்கிற வார்த்தையில கரெக்டா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, இவங்களோட திருமணம் சார்ந்த விஷயங்கள், குழந்தை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்? குழந்தைங்களை ரொம்ப விரும்புறது மீனம். நான் வந்து ஒரு டாக்டர் அம்மா ஒரு அது மாதிரி 5-6 பேர்ட்ட அவங்க வந்து பிள்ளைக்காக ஒரே பையனுக்காக கெரியரே விட்டுட்டு கைனோ அவங்க கெரியரே விட்டுட்டு ஒரு டிபிக்கல் ஹவுஸ் ஒய்ஃபாகவே மாறிட்டாங்க. அதுபோல் அந்த பையனை வளர்த்து ஒரே பையன் அவரை வளர்த்து அவங்க இப்போ அந்த பையன் யூஎஸ்ல இருந்து குழந்தை குட்டியெல்லாம் அவர் பெற்றுட்டாப்புல. அவங்க வந்து என்னுடைய கஸ்டமர். அந்த மாதிரி மீனம் நல்லா நேம்டு. அதுவும் அந்த காலத்தில் வந்து டாக்டர்ஸ் ரொம்ப கம்மி. அது மாதிரி குழந்தைங்களுக்கு ரொம்ப டெடிக்கேட்டடாக விழுந்து அடித்து பார்ப்பாங்க மீனம். கடகம் மாதிரி, கடகத்தை விட மீனம் வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக. அதே மாதிரி குழந்தைங்களும் மீனத்து மேலே. இப்போ அந்த பையன் யூஎஸ் ஜாப்பை விட்டுட்டு அம்மாவோட இருக்கணும் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கி, இல்லையா எங்கள் அம்மாவை எந்த கண்ட்ரி கூட்டி போவேணும், மலேசியாவுக்கு தான் கூட்டு போக முடியும், ஸோ தட் நான் அந்த வச்சுக்கிறேன். அது மாதிரி அந்த பிள்ளையும் வந்து மீனராசிக்காரவங்களாம் நல்லா பார்த்துக்கும். கண்டிப்பா. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒன்றும் ஸ்ட்ரகிள் பண்ணிக்காத ஒரு லைஃப் வாழ்க்கை துணையோடையும் இருக்கும், பிள்ளைங்களோடையும் இருக்கும். இதெல்லாம் இல்லை நான் ஸ்ட்ரகிள் பண்ணுறேன் வாழ்க்கை துணையோடனா அதுக்கு 7ஆம் அதிபதி, 7ஆம் வீடு, செவ்வாய், சுக்கிரன் அவங்களெல்லாம் பார்த்து தான் நம்ம டிசைட் பண்ணோம். கண்டிப்பா கண்டிப்பா. வாழ்க்கை துணையோடுமே அந்த இணக்கமான நிலையில தான் இருக்கும். கண்டிப்பா மேம். இப்போ இந்த மீன ராசிக்காரர்கள் வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி வாழ்க்கை துணையில இருந்து எல்லாமே பக்காவா இருக்காங்க. இவங்களோட பொதுவான தனவரவு எப்படி இருக்கும்? தனவரவுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது மேம். நல்ல சேவிங்ஸ் பண்ணுவாங்க, தேவையானதையும் பண்ணிப்பாங்க, ஈக்குவல் பண்ணிப்பாங்க. நமக்கு தேவையானதையும் வாங்கிக்கணும், அதே நேரத்தில் சேவிங்ஸும் கூட இருக்கிறவங்களுக்கும் செய்வாங்க, சேவிங்கும் பண்ணுவாங்க, நல்ல செலவும் பண்ணுவாங்க. இப்போ ஒரு நம்ம கூட ஒரு டிரைவர் இருக்காங்க, இப்போ மீனராசிக்கார டிரைவர் இருக்காங்கன்னா அவங்க பிள்ளைங்களை எடுத்து படிக்க வைக்கிறது, ரொம்ப கருணை உள்ளத்தோடு இருக்குது, அவங்களுக்காக செய்கிறது, இதெல்லாம் மீனம் பண்ணும்போது கடவுள் கொடுக்கறதுக்கு உண்டான கொடுப்பனையை ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருவாரு, நல்லா இருப்பாங்க. கண்டிப்பா மேம். இவ்வளோ நிறைய விஷயங்கள்ல மற்றவங்களுக்காக யோசிச்சு அட்ஜஸ்ட் பண்ணி போற இந்த மீன ராசிக்கிட்டையும் ஏதாவது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் கண்டிப்பா இருக்கும் இல்லையா? இந்த நெகட்டிவ் பாயிண்ட்டை மாத்திக்கிட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும்னு சொன்னா என்ன மாத்திக்கலாம்? காது மிரண்டால் காது தாங்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது. கோபம் வந்துச்சுன்னா ரொம்ப சுளிர்னு வந்துடும். என்ன பண்றோம், என்ன நல்லா சைலண்டா இருப்பாங்க. வந்தா பேசிட்டு அதுக்கப்புறம் அதே மறந்துட்டு போயிடுவாங்க. அது வந்து ரொம்ப தேக்கி வைக்காதீங்க மனசுல. அப்பப்ப என்ன தோணுதோ அது அப்பப்போ வெளியே கொட்டிடுங்க. அது வந்து நமக்கு பிசிக்கலும் நல்லது, மென்டலி நம்ம வந்து ஃப்ரீயா இருப்போம். இதெல்லாம் மீனராசிக்கு. கஷ்டங்களை கொஞ்சம் வெளியே சொன்னா நல்லது. கஷ்டத்தை மாறாம உள்ளே வச்சுக்கிட்டு. நிறைய ஸ்கின் டிசீஸ் வரும் மீனராசிக்கு. ஏன்னா கஷ்டத்தை வெளியே சொல்றது இல்லை, வெளியே சொல்லாமல் உள்ளே அடக்கி இருக்கும் போது ஸ்கின் டிசீஸ். ரிஷபத்துக்கும் நிறைய ஸ்கின், ஏன்னா வெளியே சொல்ல மாட்டாங்க, அதனால இப்போ ஸ்கின் டிசீஸ் வரும். கண்டிப்பாக. ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸு வெளியே வந்து சொல்லிட்டாக்க ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகிடும். அதனால வெளியே சொல்லி பழகுங்க. அதுக்கப்புறம் சரியா சொல்லி பழகினாலே எல்லாமே சரியாயிடும். எல்லாத்தையும் சொல்லணும்னு சொல்லலை, ஏதோ ஒரு கஷ்டம் வந்தால் நம்ம பெஸ்டி ஃப்ரெண்டு இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யார்கிட்டயாவது ஒரு ஷேர் பண்ணால் அது வில் பி பெட்டர் ஃபார் யூ போத் ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி. கண்டிப்பா. 12 ராசிகளுக்குமே அவங்களோட பொதுவான வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்களோட பிறப்பின் கர்மா இதாக தான் இருக்கு. சில விஷயங்கள் நெகட்டிவா உங்ககிட்டயும் இருக்கு, நீங்க நல்லவங்க தான் இருந்தாலும் சில விஷயங்கள் நெகட்டிவா இருக்கு. அதை மாத்திக்கிட்டா உங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ராசிக்கும் ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப நன்றிம்மா. வணக்கம்.